Taste the Daily. விருத்தாச்சலத்தில் பேக்கரி கடையை மூட சொல்லி ஊழியரை காவலர் ஒருவர் கடுமையாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் முன்பு உள்ள பேக்கரி கடையை அதிகாலை 4 மணிக்கு ஊழியர் வீரமணி என்பவர் திறந்ததாக கூறப்படுகிறது. அப்போது காவல்துறை வாகனத்தில் வந்த காவலர் ஒருவர் பேக்கரி கடையை மூட சொல்லி தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் ஊழியர் வீரமணியையும் தாக்கியுள்ளார். மேலும் கடைக்கு டீ குடிக்க வந்த வாடிக்கையாளர்களையும் ஒருமையில் பேசி வெளியே செல்லுமாறு விரட்டியுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வணிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேக்கரி கடைக்குள் புகுந்து அராஜகத்தில் ஈடுபட்ட காவலர் மீது நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வணிகர்கள் வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே தமிழ்நாடு அரசின் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்ட தொடங்கிய பின் ஆணை ரத்து செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரும்பாடு பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர் மற்றும் புவனேஸ்வரி ஆகியோருக்கு தமிழ்நாடு அரசின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் ஆணைகள் வழங்கப்பட்டு வீடு கட்ட தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் திடீரென வீட்டிற்கான பணி ஆணை ரத்து செய்யப்பட்டு விட்டதாகவும் பணிக்கான பணம் வழங்கப்படாது எனவும் தெரிவித்ததால் பயனாளிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். வழக்கம் போல் விளம்பரத்திற்காக மட்டுமே கனவு இல்ல திட்டமும் கொண்டுவரப்பட்டதா என மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஆர்டர்லாம் வந்துச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வீடே இடிக்கவே ஆரம்பித்தோம். வீடு இடிச்சுட்டு நாங்கள் இருக்க இடம் இல்லாத இருக்கிறோம். இப்போ கூட கோயிலில் படுத்துட்டு தான் வரேன் நான். இப்போ வந்ததே இது மாதிரி பண்ணிட்டாங்களே, எப்படி சொல்லுங்க, நாங்கள் எங்கே இருப்போம்? ஆர்டர் எப்போ வந்துச்சு? ஆர்டர் வந்து 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வந்தது அவங்கள வந்து கேட்டாங்க, இதுதான் இடிச்சுட்டு கட்ட போகிறோம், வீடு சரியில்லை. நானே தான் சொல்லி அமிச்சேன் அவங்க கிட்ட. சொல்லி அமிச்சதும் இன்னொரு வாட்டி 2-3 வாட்டி வந்து ஃபோட்டோ எடுத்துங்கன்னு இது மாதிரி பண்ணிட்டாங்களே. இப்போ நாங்கள் எங்கே போக இடம் எங்களுக்கு எங்கே இருக்குது? சென்னை மாநகராட்சியில் வேலை வாங்கி தருவதாக கூறி MBA பட்டதாரியிடம் ரூபாய் 26 லட்சம் மோசடி செய்த 2 பேர் பிடிபட்டனர். சென்னை மேடவாக்கத்தைச் சேர்ந்த ராமசுப்பிரமணியன் என்பவரின் மகன் வெங்கடேஷ் MBA பட்டதாரியான இவர் வேலை தேடிக் கொண்டிருந்த நிலையில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் லதா என்பவர் சென்னை மாநகராட்சியில் தூய்மை ஆய்வாளர் பணிக்காக சிந்தாரிப்பேட்டையைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் மற்றும் ஜோஷிதாவை சந்திக்கும்படி கூறியதால் ராமசுப்பிரமணியன் தனது மகனின் வேலைக்காக 26 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார். இந்நிலையில் இருவரின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த ராமசுப்பிரமணியன் தனக்கு தெரிந்த வழக்கறிஞர் உதவியுடன் மோசடி பேர் வழியான ஜெயச்சந்திரன் மற்றும் ஜோஷிதாவை பிடித்தனர். மேலும் மோசடிக்கு உடந்தையாக இருந்த லதா மற்றும் கௌரியை தேடி வருகின்றனர்.